கோவிலுக்கு போகிறது, வாராகி அம்பால பிரார்த்தனை பண்றது, வாராகி அம்பாளுக்காக நம்ம வந்து நம்மளை அர்ப்பணம் பண்ணி பூஜை பண்றது. பொதுவா இந்த அம்பாள் வந்து ரொம்ப உக்கிரமான தேவதை. இந்த உக்கிரமான தேவதையை நம்ம பிரார்த்தனை பண்றதுனால உக்கிரமான வீரியமான உபதிரவங்கள் நம்ம கூட இருந்தா அது நிவர்த்தி ஆயிடும். அதனாலதான் வந்து இந்த மாதிரி சுவாமியை இந்த மாதிரியான பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்றதுக்கு ரீசன். நான் போன வாட்டியே சொன்னேன் இல்லையா, ரகசியமான தேவதை அப்படின்னு. நம்மளுடைய உலகத்துக்கு, நம்மளுடைய லோகத்துக்கு எப்போ பிரச்சனை வருதோ அந்த நேரத்துல நான் வந்து ஜனங்களுக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சங்கல்பம். ஆனா ராஜராஜ சோழன் அந்த ராஜாவே வந்து தஞ்சாவூர் கோவில்ல முதல் பிரதிஷ்டை பண்ணது வராகி அம்பால தான். அதுக்கப்புறமா தான் வந்து ஈஸ்வரரே அவர் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணாராம். ஸோ அவ்வளோ சிறப்பு தன்மை கூடிய ஒரு தேவதை வந்து வாராகி அம்பாள். ஆனால் இவங்களுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலா பார்க்கப்படுற ஆராதனை அப்படிங்கிறது நம்மளே டைரக்டா சாமி கிட்ட நேர்ல போய் பேசணும், நேர்ல உட்கார்ந்து பேசணும். மினிமம் 8 நிமிஷம் உட்காரணும், 8 பிரதட்சணம் பண்ணணும், 8 விளக்கு ஏத்தணும், 8 சக்கரவள்ளி கிழங்கு கட்டணும். இது 8 வாரமோ தொடர்ந்து பண்ணணும். இதுல சொல்லும் போது என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, நம்ம கோவிலோட அம்பாலோட நாமதேயமே அஷ்டபுஜ ஐஸ்வர்யா வாராகி தான். அதுல ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. நீங்களும் எத்தனையோ க்ஷேத்திரத்துக்கு போயிருப்பீர்கள், வாராகியை சந்திச்சிருக்கலாம். இங்க வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த வாராகி கிட்ட வரும்போது? ரொம்பவே ஹம்சமான ஒரு தேவதை. நான் வந்து பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் ஜோசியம் கத்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து இந்த மாதிரியான சுவாமியெல்லாம் பார்த்தா ரொம்ப பயம் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க பாக்குறதுக்கே ரொம்ப உக்கிரமா இருக்காங்களே, நமக்கு அவங்கள பூஜை பண்றதுனால, அவங்கள நம்ம ஜெபம் பண்றதுனால நம்மளுடைய ஃபேமிலியில பெரிய பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற பயம் எனக்கு இருந்திருக்கு. இப்ப வரைக்கும் அது இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவளை நம்ம ஒழுங்கா பூஜை பண்ணல, அவளை நம்ம வந்து ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னாதான் அவளுக்கு கோவம் வந்துடும். இல்லைன்னா மற்றபடி அவ வந்து ஒரு குழந்தை மாதிரி.